Hi friends, welcome to another video. இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அதாவது டர்ன் ஆன் யுவர் அசிஸ்டிவ் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த அசிஸ்டிவ் டச் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அது மூலிமா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் அது யூஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது அசிஸ்டிவ் டச் பட்டன் மூலிமா அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு எப்படி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆப் ஸ்டோரில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கெட் அமுக்குறேன். இந்த கெட் அமுக்குனோடனே இங்கே ஒரு மாதிரி மெசேஜ் காட்டுது பாருங்கள். அசிஸ்டிவ் டச் இஸ் ஆஃப். டு கன்ஃபார்ம் வித் ஃபேஸ் ஐடி டர்ன் ஆன் அசிஸ்டிவ் டச்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து நான் அசிஸ்டிவ் டச்சை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அசிஸ்டிவ் டச் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து எனேபிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னாவே இங்கே அசிஸ்டிவ் டச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதா. இந்த அசிஸ்டிவ் டச்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிக்கலாம், சைடில் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இந்த அசிஸ்டிவ் டச்சோட அந்த ஒப்பாசிட்டி கூட நீங்கள் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா இந்த டாட் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிட்டிங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாத மாதிரி மறைஞ்சிரும் ஸ்க்ரீனாக. பட் மைன்யூட்டாக ஒரு இடத்துல மட்டும் தெரியும். நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஹைலைட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதுதான் வந்து அசிஸ்டிவ் டச்னு சொல்கிறாங்க. இந்த அசிஸ்டிவ் டச் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஆப் ஸ்டோருக்குள்ளே போகிறேன். ஆப் ஸ்டோருக்குள்ளே போயிட்டோன்னே இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ அப்படின்னா இங்கே பாருங்கள், கெட்டுன்னு கொடுத்த உடனே கீழே கேட்குது பாருங்கள், கன்ஃபார்ம் வித் அசிஸ்டிவ் டச்னு சொல்லிட்டு கேட்குதுங்களா. இப்போ வந்து அசிஸ்டிவ் டச் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அசிஸ்டிவ் டச் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த டிவைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்பிள் பேன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் பேயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆப்பிள் பேன்னு காட்டும். ஆக்சுவலாக வந்து ஆப்பிள் பேனா நீங்கள் எதுவும் காசு எல்லாம் பே பண்ணுற மாதிரிலாம் காட்டாது. பட் இது ஒரு மெத்தட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐகான் இருக்குல்ல, கன்ஃபார்ம் ஆப்பிள் பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஃபேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஃபேஸை வந்து அது ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து ஐஓஎஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிருப்பாங்க சில பேர். அவங்களுக்குலாம் அசிஸ்டிவ் டச்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். எப்படி நமக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா லேட்டஸ்ட் ஆப்பிள் யூசர்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். For more such videos, please subscribe to Paul's app. I'll see you guys in the next video. Bye.